ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி மூவி சொல்ல தேவையே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கு, ரொம்ப ரிவெஞ்ச் டேக்கிங் ஸ்டோரி. யூஸ்வலி நிற்காத மனிதன் சஸ்பென்ஸ் பார்த்தா தெரியும் தட் இட் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, அது வந்து யூ ஹாவ் டு ஃபீல் இட். அந்த மூவி நீங்கள் ஃபீல் பண்ணாதான் லைக் யூ வில் ரியலி ஃபீல் தட் அந்த எட்ஜ் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. சார் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி சார். ஆக்சுவலி டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்கா என்ன சார்? படம் பார்த்துட்டு வெளில வரும்போது டிஃப்ரெண்டான ஃபீல் 100%. அதாவது எல்லா படத்துலையும் சும்மா ஒரே மாதிரி வந்து கெட்டவன் அடிக்கிறதும் கெட்டவன் திருந்துறதும் அப்படி தான் இருக்கும். பட் இந்த ஆப்ரேஷன் வந்து வித்தியாசமாக வந்து ஒரு அழகான விதத்தில் புது வகையாக அந்த கதையை காமிச்சிருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் சார், எல்லாருமே நெயில் த கேரக்டர்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் அது ஹீரோவும் சரி இல்லை சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் வந்திருந்தவங்களும் சரி எங்கேயுமே வந்து ஒரு கோர்வை அழகாக போர் அடிக்காமல் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன மாதிரியான படம் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மறுபடியும் ஒன்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது லாஸ்ட்டில் வந்து எதிர்பாராத அளவுக்கு விஜயகாந்த் சார் வந்து ஃபோட்டோஸில் காமிச்சா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த டீமுக்கு நான் நிறைய சொல்லிக்கிறேன். நான் விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது படம், வந்து இன்னொரு டைம் பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கெட்டவன் அழியக்கூடாது, கெட்டது தான் அழியணுன்றதை அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மியூசிக் ஃபைட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்ஸ் ஒரு பார்க்கலாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. படத்தில் வேறு யாருன்னா ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சரி, சரத்குமார் சார் சரி சார், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஜி. சூப்பராக இருக்குது. புரியல, மியூசிக்லாம் அருமையாக இருக்குது, சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. 5 சாங்ஸ் செம்மையாக இருக்குது. ஒன்ஸ் ஒரு பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா. அவரோட விஜய் ஆண்டனியோட மூவினாலே ஜென்ரலாக பிடிக்கும் எல்லாருக்குமே. அவரோட அந்த காமாக இருக்கிறது வந்து ஃபைனலாக வந்து ஒரு அக்ரெசிவாக போகிறது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. யூ ஷுட் see with ஃபேமிலி. நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா டைரக்ஷன். விஜய் மில்டன் சாரோட படம் நல்லாவே இருக்கு. லைக் அது இட்ஸ் ஆல் லைக் அது அந்த இம்பேக்ட் தெரியும். அவரோட படத்தில் ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல, அந்த ஒரு டச்சி ஃபீல் எண்டில் ரொம்ப நல்லா ஒரு டியர்ஸ் வர்ற மாதிரி சில விஷயம்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா டைட்டிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மழை பிடிக்காத மனிதன். அதுதான் அந்த மழை பிடிக்காத மனிதன்ற அந்த பேர் பார்த்துட்டு உள்ள ஸ்டோரி என்னன்றது வந்து நீங்கள் வந்து படத்தை தேட்டரில் பார்க்கும்போது அந்த சீன்ஸ் ஒவ்வொரு அந்த கோர்வை அந்த ஹிண்ட் ஒவ்வொன்று கொடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தில் அது கடைசியில் அந்த வேல்யூ அந்த டைட்டிலுக்கும் அந்த மூவிக்கும் என்னன்னு சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அழகான ஒரு படம். படத்தில் வேறு ஆனால் படம் நல்லா இருக்குண்ணா. அல்டிமேட் தானே ஒரு ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு வந்து மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது டைட்டில் கோர்ஸ் தான் வந்து பார்த்தேன். எல்லோரும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. மழை பிடிக்காத மனிதன் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஆக்சுவலாக வந்து செகண்ட் பார்ட்டு தான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது நம்ம ஃபஸ்ட் பார்ட்டை வந்து இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம்னு நினைக்கிறேன் நான். நல்லா சூப்பராக இருக்குது. அது அல்டிமேட். அவர் விஜய் ஆண்டனி தான் பண்ணியிருக்கிறார், அது அல்டிமேட். அது சூப்பராக இருக்குது. சரத்குமார் சாரோட ரோலும் நல்லா இருக்குது, சத்யராஜ் சாரோட ரோலும் நல்லா இருக்குது. பார்க்குறீங்களா, எல்லோரும் ஃபேமிலி தான் அது. ஆமாம் ஆமாம், சென்டிமெண்ட் நல்லா இருக்குது. ஃபேமிலி நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து பார்த்துருக்குறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இல்லை சார், எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாரோட ரோல்ஸுமே. எங்கேயுமே இப்போ இல்லை எங்கேயுமே குறை இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே டிவி வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அதில் வந்து சமீபத்தில் வந்த படங்களையும் எல்லாத்தையும் காசு செலவு பண்ணி எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கோம். பட் திருப்தி இல்லை. பட் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப நல்ல திருப்தி இந்த படம் பார்த்தது. எமோஷ்னலாகவும் வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் அல்டிமேட் சார். கிளைமேக்ஸ் சார். தேங்க்யூ சார்.